உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒரு விஷயத்தை, ஒரு நடைமுறையை சட்டவிரோதம்னு அறிவித்த பிறகு அது சட்ட விரோதம் ஆயிடுச்சு. சட்டவிரோதமான ஒரு செயல் குறித்த விஷயங்களை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க தானே செய்யணும். அப்ப சட்டவிரோதம்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தினுடைய ஆவணத்தை தரமாட்டேன்னு சொன்னா, இப்ப எஸ்பிஐ எவ்வளவு பெரிய சட்ட மீறலில் ஈடுபடுது, எவ்வளவு பெரிய நீதிமன்ற அவமதிப்பு விஷயத்துல ஈடுபடுது. யாருக்காக ஈடுபடுது? எஸ்பிஐ தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஈடுபடுதா, அல்லது இந்த விஷயத்தை வெளியே சொன்னா இதுல 55 விழுக்காடு பணம் பிஜேபிக்கு போயிருக்கு, பிஜேபிக்கு யார் யார் பணம் கொடுத்தாங்கிறது வெளியே தெரிஞ்சிடும், அந்த கார்பரேட்டுகளுக்கு பிஜேபி என்ன பண்ணிருக்குங்கிறது விவாதம் ஆயிடும். எனவே இந்த தேர்தல் நேரத்துல பிஜேபியை காட்டி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி எஸ்பிஐ களத்துல இறங்கியிருக்கா. எஸ்பிஐக்கு எதுக்கு இந்த வேலை? இந்த வேலையை பாக்குறதுக்கு தான் மக்கள் வரி பணத்துல எஸ்பிஐ அதிகாரிகள் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களா? எஸ்பிஐ பேங்க் இந்த வேலையை பாக்கிறதுக்கு தான், இந்த புரோக்கர் வேலை பாக்குறதுக்கு தான் இயங்கிட்டு இருக்கா? அது மக்களுக்கான வங்கி இல்லையா? அது பிஜேபிக்கான வங்கியா? இது புரோக்கர் வேலையாச்சா? நீங்க வங்கி வேலை செய்வீங்கன்னு பார்த்தா கடைசியில புரோக்கர் வேலைக்கு போயிட்டீங்க.